நெல்லையில் மணல் கடத்தல் வழக்கில் ஆள்மாறாட்டம் செய்து ஜாமீன் பெற்றவர் மீது புதிய குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அவருக்கு துணை போன போலீசாருக்கும் சிக்கல் வலுத்துள்ளது. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் ஊராட்சி ஒன்றியத்தின் சார்பில் கடந்த 2019ஆம் ஆண்டில் நம்பி ஆற்றில் மாவடி துளுக்கர்பட்டு இடையே 3 கோடி ரூபாய் செலவில் இணைப்பு பாலம் ஒன்று கட்டப்பட்டது. இந்த பணிக்காக நாங்குநேரி பட்டல்புரம் கிராம மண் திருடப்பட்டது என்பது புகார். 5 லாரிகளில் மண் திருடிக் கொண்டிருந்தவர்களை நாங்குநேரி போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். அவர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் ரவி என்பவர் தமக்கு பதிலாக ஆறுமுகம் என்பவரின் மகன் ரவியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஜாமீன் பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அந்த வழக்கில் போலீஸ் தரப்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. தாம் ஏமாற்றப்பட்டதை அறிந்த ஆறுமுக மகன் ரவி இது தொடர்பாக அப்போதைய நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணனிடம் புகார் அளித்தார். அதன் மீது நடவடிக்கை எடுக்காத நிலையில் புதிய காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசனிடம் முறையிட்டார். அதன் பேரில் விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டது. அதன்படி ஏடிஎஸ்பி பாலச்சந்திரன் விசாரணை நடத்தி புகார் உண்மையானது என்றும் மறு விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் பரிந்துரை செய்தார். அதன் பேரில் மறு விசாரணைக்கு காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் உத்தரவிட்டார். நாங்குநேரி சட்ட ஒழுங்கு உதவி காவல் ஆய்வாளர் பார்த்திபன் வழக்கை விசாரிக்க நியமிக்கப்பட்டார். ஏஎஸ்பி பிரசன்னகுமாரின் நேரடி கண்காணிப்பில் விசாரணை நடைபெற்றது. முடிவில் மணல் கடத்தல் வழக்கில் நீதிமன்றத்தில் தவறுதலாக தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையை திரும்ப பெற்று அதை ரத்து செய்யும் அதிகாரம் படைத்த சட்ட ஒழுங்கு ஏடிஜிபிக்கு பரிந்துரை செய்யப்பட்டது. அதன் பேரில் அப்போதைய ஏடிஜிபி அருண் குற்றப்பத்திரிகையை ரத்து செய்து உத்தரவிட்டார். அதன்பின் மணல் கடத்தல் வழக்கில் விரிவான விசாரணை செய்து பாளையம் கோட்டை பெருமாள்புரம் திரிபுர சுந்தரி அபார்ட்மெண்டில் வசித்து வரும் பிதலிஸ் என்பவரின் மகன் ரவி என்ற வெள்ளை ரவி மீது கனிம கடத்தல் மற்றும் ஆள்மாறாட்டம் செய்த பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்து புதிய குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளனர். அந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள ரவியை போலீசார் தேடி வருகின்றனர். நீதிமன்றத்தில் ஆள்மாறாட்டம் செய்து நீதிமன்றத்தை ஏமாற்றிய பிரிவின் கீழும் ரவி மீது குற்றப்பத்திரிகையில் குற்றச்சாட்டுகள் இடம்பெற்றுள்ளன. மணல் கடத்தல் வழக்கில் சிக்கி நீதிமன்றத்தில் ஆள்மாறாட்டம் செய்து ஜாமீன் பெற்றது, போலீசாருக்கு லஞ்சம் கொடுத்து தப்பியது, மறு விசாரணை, மீண்டும் எஃப்ஐஆர் பதிவு என அடுத்தடுத்த திருப்பங்களை ஏற்படுத்தியுள்ள இந்த வழக்கு நெல்லை மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளாக பிடிபடாமல் தப்பிய ரவியை வளைப்பதில் போலீசார் தீவிரம் காட்டி வருவது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.